யோ உனக்கு ஒண்ணுமே புரியலையா? நான் மகாராஜா இல்லையா? மகாராஜா ஒரே ஒரு ஆளுக்கு இப்படி பயந்துட்டேன். அப்படி நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உங்களுக்காக ஃபைட் பண்றேன். துணிஞ்சு நீங்க தான் மகாராஜான்னு சொல்லுங்க. இந்தாங்க 6 கொடுத்தானிக்கே மொத்த பணத்தையும் கட்டிட்டாரு. பில் போட்டு கொடுத்தீங்கன்னா கொடுத்து வந்துருவேன். பலே பலே, மொத்த பணத்தையும் கட்டிட்டாரா? பரவாயில்லையே, தங்கமான மனுஷன்பா. ஏண்டா, யார் இந்த பத்திரிகை கொடுத்தது? அதுவும் அந்த போட்டோல இருக்காரு, அவர்தான் கொடுத்தாரு. டேய், இந்த பொண்ணு நீலகிரி எஸ்டேட்டோட ராணிடா. ஆமா, இந்த ஆள் யாரு? அந்த எஸ்டேட்ல மேனேஜர் ஒர்க் பண்றேன்னு சொன்னாரு. மேனேஜர் ராணி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஒர்க் அவுட் ஆகாதே. சார், நீங்க சாதாரண ஒரு ஆப் டிரைவ் போட்டுக்கிட்டு எங்க அச்சா ஆபீஸ்க்கு மிஷின் தடிக்க வந்தீங்க. வந்து என்ன பண்ணீங்க? எங்க முதலாளி பண்ண டாவ் அடிச்சு இப்ப நீங்க முதலாளியே இருக்கீங்க. அந்த மாதிரி அவரும் டாவ் அடிச்சிருப்பா, கல்யாணம் பண்ணிப்பாரு. இதெல்லாம் போய் கேள்வி கேட்டுக்கிட்டு. டேய், ஏன் லெவல் வேற, அவங்க லெவல் வேற. அதுலயும் பத்திரிகை ரொம்ப சாதாரணமா இருக்கு. எதுக்கும் என்ன ஏதுன்னு நானே நேர்ல போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. கணக்கு பிள்ளை சார், ஒரு நிமிஷம். வணக்கம் சார். வணக்கம். என்ன? நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காருல, வெங்கட சுப்பிரமணியம். அவரு துபாரே ஊர்ல இருக்கிறவங்க ஜாயத்தெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. நீ போய் அந்த ஆளைய பார்த்து பேசிக்க. அது இல்ல சார், நாளைக்கு அவருக்கு கல்யாணம்னு சொல்லி. யோ, அந்த ஆளு கல்யாணம் பண்ணிட்டோம், கச்சேரி வைக்கிட்டோம். எனக்கு என்ன வந்தது? இல்ல சார், நாளைக்கு கல்யாணம், பத்திரிகை அடிக்க சொன்னாரு. இது வரைக்கும் வந்து வாங்கிக்கல சார். வாங்கலன்னா கொண்டு போய் குப்பையில போடி. என்ன பண்ணி சொல்ற அதுக்கு? சார், எதுக்கு ஒரு இடம் அந்த பத்திரிகை பாத்துருங்க சார். வேண்டாம், அந்த கருமத்தை பார்க்க நான் தயாரா இல்ல. சார், தயவு செஞ்சு நான் சொல்ற காலையில வாங்கிக்கங்க சார். பத்திரிகையில ராஜகுமாரி போட்டோ போட்டிருக்கு. என்னையா பெரிய ராஜகுமாரி? சிவப்பா நீளமா ஒரு கார் வச்சிருந்தா அவெல்லாம் ராஜகுமாரி ஆயிடுவாளா? ஏன் சார், இன்னைக்கு என்ன பகல்லே தண்ணி கிண்ணி போட்டீங்களா? டாய், என்ன சார், நம்ம பையன் லவ் மேரேஜ்னு சொன்னது சரியா போச்சு. ஒரு மேனேஜர் ராஜகுமாரி லவ் பண்ணி கல்யாணம் பண்றாருன்னா சந்தோஷப்படுங்க சார். அதை விட்டு கடுப்படிக்கிறீங்களே. அவன் கல்யாண கடுப்பை விட உன் கடுப்பு தான் எனக்கு அதிகமா இருக்குது. இப்போ என்னையா கடுப்படிக்கிறாங்க? காதல்ங்கிறது புனிதமானது. உன்ன மாதிரி தண்ணி கேஸ்ல எங்கேயா புரிய போகுது? தண்ணி கேஸ் என்ன பண்ணுன்னு இப்ப காட்டேன்டா. நாயே, உன்னை விடுறதில்லடா. சார், நீங்க தானே சார்? இந்தாங்க சார் உங்க கல்யாண பத்திரிக்கை. சார், நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா இந்த ஆளு கடைசி வரைக்கும் கணக்கு பிள்ளைதான். இல்ல இல்ல, அதுக்குள்ள நம்ம சோத்து சிக்கி அடிக்க போறேன். கம் ஆன், குயிக் 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 குயிக். என்ன ரெண்டு பேரும் பேந்த முழிக்கிறீங்க? என்னடா திடீர்னு ட்விஸ்ட் அடிக்கிறானேன்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஃபாலோ பண்ண முடியல. அதாவது ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னைக்குமே வேவு பாக்குற புத்தி இருக்கும். இத்தனை நாளா அவன உயிருக்கு உயிரா காதலிக்க தான் நடிச்சிட்டு இருந்தேன்ல. இப்போ திடீர்னு நம்ம செக்க நீட்டு நான் வாங்கிட்டேன்னு வெச்சுக்கோ, என் மேல சந்தேகம் வந்துராது. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த மேனேஜர் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். நான் தடுத்தாலும் நிக்க போறது இல்ல. இருந்தாலும் நான் அவன் காலை பிடிச்சுக்கிட்டு, சார் லட்சுமிக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்ச போறேன். இது அந்த பொண்ணு லட்சுமி பார்த்தான்னு வெச்சுக்கோ, நாம காதலிக்கலன்னு தெரிஞ்சு கூட நம்ம காதலுக்காக அடுத்தவன் காலையெல்லாம் போய் பிடிக்கிறானே அப்படின்னு என் மேல சிம்பத்தி வந்து, என்னங்க நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பாராத திருப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் பழையபடி அவ நம்ம கிட்ட செக்க நீட்ட போறா. அதுல எத்தனை லட்சம் ஃபில்அப் பண்ணாலும் அவ அப்ஜெக்ஷன் பண்ண போறது இல்ல. இதான் நம்ம ஃபைனல் டச். நச்சுன்னு இல்ல? ஆனா அதெல்லாம் சரியப்பா. அந்த பொண்ணு எங்கேயும் அங்க பேலஸ்ல இருக்கா. நீ இங்க போய் இந்த ஆள் கால் விழுந்தா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? ஸ்டூபிட் ஸ்டூபிட். பின்னால பார். கார் நம்மள ஃபாலோ பண்ணுதா? ஃபைனல் டச். சூப்பரா வொர்க் அவுட் ஆக போகுது பார். ஒண்ணும் அந்த லட்சுமி கிட்ட சொல்லி அவங்க கார்ல போய் இறங்கணும், இல்ல அந்த பரோட்டா ராஜகுமாரி கிட்டயாவது சொல்லி அவ கார் அனுப்ப சொல்லணும். இப்படி நடக்க வைக்கிறிய, இன்னும் எவ்வளவு செலவு? கொஞ்சம் தூரம் தான் பாட்டி. அதோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷனா? இப்போ நம்ம எங்க போறோம்? ஊருக்கு போறோம் பாட்டி. ஏண்டா, உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? நாளைக்கு உனக்கும் பரோடா ராஜகுமாரிக்கும் கல்யாணம் சொல்லிட்டு தாலி எல்லாம் வாங்கி அந்த வச்சுட்டு இப்ப திடீர்னு ஊருக்கு போலாங்கிறிய. பாட்டி, நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணது, தாலி வாங்கினது எல்லாமே பரோடா ராஜகுமாரிக்காக இல்ல, நம்ம லட்சுமிக்காகத்தான். லட்சுமிக்காகவா? ஆமா பாட்டி. பட்டு மெத்தையில படுத்தாதான் சுகமா தூங்க முடியும் நினைச்சு நான் கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தது வாஸ்தவம் தான். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறவனாலதான் கையை தலை கொடுத்து கட்டாந்தரையில கூட நிம்மதியா தூங்க முடியுங்கிறத நான் கூடிய சீக்கிரமே புரிஞ்சுட்டேன். லட்சுமி என் மேல காட்டுற அக்கறையை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருதுன்னு சொன்னியே, அன்னைக்கே நான் ராஜகுமாரி ஆசையை கைவிட்டு லட்சுமி தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். 18ஆம் தேதி லட்சுமியோட பிறந்த நாள். அதனாலதான் அந்த தேதியிலேயே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணேன். அன்னைக்குதான் உங்க எல்லார்கிட்டயுமே நான் உண்மையை சொல்லணும்னு சொல்லி இத்தனை நாளா விளையாட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில
என் விளையாட்டு எனக்கே வினையாயிருச்சு பாட்டி. ம்ஹும். நான் நம்ப மாட்டேன். கை கெட்டினது வாய் கெட்டலன்ற அங்கலாப்புல நீ ஏதேதோ கதை சொல்ற. பதினஞ்சு 20 நாளைக்கு முன்னாலேயே கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்திருந்தேன். கல்யாண நகை செய்யறதுக்காகவும் துணி தைக்கிறதுக்காகவும் லட்சுமியோட வளையல் ஜாக்கெட் எல்லாம் நான் தான் அளவு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போனேன். ஏண்டா வெங்கட், இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு யாருக்கும் சொல்லாம ஊரு கிளம்புறதுக்கு உனக்கு மனசு எப்படிடா வந்தது? லட்சுமி கிட்ட இதெல்லாம் காட்டுவோம், அவன் கண்டிப்பா நம்புவா. இல்ல பாட்டி, காதல்ங்கிறது 2 பேரும் மனப்பூர்வமா உணர வேண்டியது. ஆதாரம் எல்லாம் காமிச்சோம்னா அதை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, விதைச்சதுதான் கிடைக்கும், விதிச்சதுதான் நடக்கும். லட்சுமி என்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு வாய் விட்டு கேட்டப்போ நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு அவகிட்ட வாயை திறந்து பேச முடியாத சூழ்நிலைய ஆண்டவனா உருவாய். பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி? என் நெஞ்சு படப்பட நடிக்குது, தலை கிருகிருன்னு சுத்துது. அதோ அந்த கடையில சோடா கிடைக்கும், ஒண்ணு வாங்கிட்டு வா. ஐயோ அம்மா! மாட்டேன். நான் இது எல்லாம் லட்சுமி கிட்ட காட்டி எல்லாம் உண்மையும் சொல்ல போறேன். உன்னை நான் கொலை பண்ண போனேன் இல்லையா பாரு. நீ கையில மாட்டின போடா. ஐயோ திருடா திருடா! ஐயோ கிழவி, எல்லாரும் ஓடுவாங்க, புடிங்க. வாங்க வாங்க. அது எங்க பாட்டிதாயா? இல்லையா, இந்த சூட் கேஸ்ல பணம் இருக்குதானே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்ன துரத்துக்கிட்டு வரான். ஐயோ இல்ல, போய் சொல்றாங்க. இவனை விட்டுடாதீங்க, இவனை புடிச்சு கொடுத்தா போலீஸ்காரங்க லட்சமா கொடுப்பாங்க. என்னங்க கலாட்டா? பிரதர் நீங்களா? பிரதர் நம்ம எஸ்டேட்ல எவ்வளவு பெரிய மேனேஜர் ஆகிறாரு. கைத உன் மூஞ்சில என் பீச்சகைய வைக்க கூட்டம் குடிச்சுனா உங்களுக்கு தில்லு வந்துருமே. என்னாச்சு பிரதர்? ஒண்ணு இல்ல, எங்க பாட்டி கோச்சிட்டு போறாங்க, அவங்களை எப்படியாவது பிடிக்கணும், அவ்வளவுதானே. நீ நம்ம ராக்கெட்ல உட்காரு, ஒரே அமுத்துறேன் பாரு. ஏய் ஏய் கிளவி இல்ல, இந்த பாரு போடா, சும்மா கேளு. ஏய் ஏய் பாட்டியாது பிசாசு வேலை பண்ணுது. நம்மளும் ஷார்ட்கட்ல அமுக்க வேண்டியதுதான். வண்டியில இறங்க விரட்டி பிடிச்சிருவோம். ஏய் 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 மாதிரி பறக்குறாங்க. எப்படி நம்ம ஷார்ட்கட்? ஐயோ குடுபடியா இல்ல, பாட்டி பாட்டி என்ன என்ன பிரச்சனை? பாட்டி பிரதர் நினைக்கிறது கரெக்ட். அந்த பொண்ணு கிட்ட காட்டி அவ ஓகேன்னுட்டான்னா பரவாயில்ல. அந்த பொண்ணு நம்பலேன்னு வச்சுக்க, பிரதர் ஹார்ட் ரொம்ப ஹர்ட் ஆயிடும். போடாங்க. போலாம் வர மாடசாமி. ஓகே பிரதர். உழைத்து வாழ வேண்டும். சார், லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார், தயவு செஞ்சு லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க சார். அவளை கைவிட்டுறாதீங்க சார், கைவிட்டுறாதீங்க சார். லட்சுமி, நீ வேலைக்காரியா இருக்கும் போதே
உன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா. நீ ராணின்னு தெரிஞ்சதும் இனிமே சொன்னா நம்புவியோ இல்லையோன்ற பயத்துல யாருக்கும் சொல்லாம புறப்பட்டாம்மா. வாழ்க்கை சார், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் சார். அவளை கைவிட்டாதீங்க சார். அந்த பொண்ணை வாழ வைங்க சார். லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க. போதும்பா. என்னாச்சு? ஃபைனல் டச் சூப்பரா இருக்கட்டாச்சா? ஓ மேல பாரு. என்ன ஆச்சு? ஃபைனல் டச். நீ அந்த ஆளை காலை பிடிச்சதுல பாக்ஸ் ஓபன் ஆகி அந்த அம்மா ஹார்ட்ட டச் பண்ணிடுச்சுடா. ராணி, எடுத்த லட்சியத்தை நிறைவேற்றணுங்கிறது எல்லாராலையும் முடியாது. உங்க ஒருத்தரால தான் முடியும். எனக்கு அவர் கிடைச்சிட்டாரு, அது போதும். இந்தாங்க பிளாங்க் செக். என் சொத்து மொத்தத்தையும் வேணாலும் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் சார், வாங்கிங்க. ஏமா ராணி, என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஆளு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காரு. 2 காதல் உள்ளத்தை ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு. அத போய் காசு கொடுத்து கேவலப்படுத்த பாக்குறீங்களே. அது இல்லீங்க. நான் இன்னும் முடிக்கல பிரதர். மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக நம்ம அவருக்கு என்ன காசா கொடுத்தோம்? நோ, ஹிஸ்டரியில பேர்ல கொடுத்திருக்கோம். அது மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை பூரா இவருடைய பேரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது போதும். திஸ் இஸ் டூ பேட். பெரியவரே, அந்த சால்வையை கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. இவருக்கு நாம செய்ய வேண்டிய கரெக்டான மரியாதை இதுதான். டேய் கண்ணா, நீ நின்னுட்டடா. உன் கேரக்டர் நின்றுச்சுடா. உழைப்புக்கு எப்படி இந்த ரிக்ஷா மாடசாமியோ அதே மாதிரி தியாகத்துக்கு நீதான்டா. புறப்படுறா கண்ணா, புறப்படு. ஒண்ணும் யோசிக்காத. ஹிஸ்டரியில நீ பேர் வாங்கியாச்சு. போய்கிட்டே இருக்க வேண்டியதா இனிமேல. புறப்படுறா கண்ணா. இந்த பக்கம் போச்சுடா. இது கூட நல்லா தான் இருக்கு. அப்படியே வா.